வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவு கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமாக கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள், மாற்றங்கள், திருப்பங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் எப்ப வக்ரமாகிறது? வருகின்ற 30/6/2024 அன்று சனி பகவான் வக்ரமாகி எப்ப நிவர்த்தி ஆகிறது அப்படின்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. ஸோ இந்த இடைப்பட்ட 4.5 மாதங்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு? இந்த சனி பகவான் எங்க அமர்ந்திருக்கார்? இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடம் என்கின்ற ரணரோக சத்துருஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார். இப்போ வக்ரமாக போகிறது. வக்ரம் அப்படின்னு என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. சோ இதுவரைக்கும் 6ஆம் இடம் என்பது வேலை. அந்த வேலையில் இல்லை, எனக்கு நல்ல வேலையே செட்டில் ஆகல, இதுவரைக்கும் கொடுப்பினை இல்லை, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற, நான் படிச்சது ஒண்ணு, வேலை எங்கேயோ இருக்கிறங்கிறவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வக்ர காலகட்டத்தில் நல்ல வேலை, படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன், ஆனால் அது ஈடேற மாட்டேங்குதுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த வெளிநாட்டு அமைப்புகள், எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அந்நிய மதத்தினுடைய தொடர்புகள், வெளி நாட்டினுடைய தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி, ஸோ இந்த மாதிரியான வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திவிடும். ஸோ 6ஆம் இடம் என்பது கடன் அல்லவா? அப்ப நான் ஏற்கனவே கடன்ல இருக்கிறேன், பல பிரச்சனை, கடனாலே தவித்து கொண்டிருக்கிறேன், ஒரு இஎம்ஐ, நான் சம்பாதிக்கிற பணம் இஎம்ஐக்கே சரியா போகுது, எப்படித்தான் நான் கடனை கட்டுறது? ஸோ இந்த மாதிரியான தவிப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும். கடனை அடைத்து விடலாம் அப்படி என்கிற அந்த தன்னம்பை ஊட்டக்கூடிய விதத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். சரி, நான் ஏற்கனவே எனக்கு கடனே இல்லையே, எனக்கு எப்படி கடன் வரும், கடன் அடைக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சுப கடன்கள் வாங்கக்கூடிய தன்மை உருவாக்கிறோம். ஒரு வீடு வாங்குவீங்க, அப்ப கடன் வந்துரும் அல்லவா? அப்போ இந்த மாதிரி சுபம், கடன் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சில பல நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயத்தில் ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கு, தொழில எதிர்ப்பு இருக்கு, பகை இருக்கு அப்படிங்க இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பில் இருந்து விலகக்கூடிய தன்மை, அல்லது அந்த எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். ஒரு வேலை செய்யறீங்க, வேலையில் எனக்கு முதுகுல பின்னாடி குத்திட்டே இருக்கிறாங்க, யாருதான் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாமல் இருந்து கொண்டே இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லவா? இப்போ இந்த காலகட்டத்தில் இவர்கள் தான் நமக்கு முதுகுல பின்னாடி இருந்து குத்தி கொண்டு தன்னுடைய வேலையில ஏதாவது ஒரு உபத்திரம் செய்து கொண்டு எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரமோஷன் கொடுக்காமல் தடைப்பட்டு கொண்டு இந்த மாதிரியான வேலை, உள்குத்து வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்கல்லவா, அது எல்லாமே இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ எதிர்ப்பு பகையை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருந்தது, இன்னும் ஒரு 6 மாத காலமாகவே இருந்துட்டு இருக்கு, சரியான ட்ரீட்மெண்ட் எங்க போனாலும் சரியாக மாட்டேங்குது, ஏதாவது ஒரு உபத்திரம் இருந்து கொண்டே இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் சரி செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கும். நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, நல்ல ஆஸ்பத்திரி கிடைப்பாங்க, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இங்க போயிட்டு வாங்க சரியாகும் அப்படிங்கிற தன்மை இந்த காலகட்டம் இருக்கும். அப்போ உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் இருந்து, பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் மெடிக்கலுக்கு போகணும், நான் மெடிக்கல் துறையில தான் நான் இருக்கணும், அதுலதான் நான் சாதிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு படிக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மருத்துவத்தில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்களுக்கு சாதனை பெறக்கூடிய தன்மையும், ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விவசாயத்தில் இருந்துட்டு இருப்பாங்க, அந்த விவசாயத்தில் கடுமையாக உழைப்பை போடுறோம், மாதம் நான் உழைப்பை போடுறேன், ஆனா ஒரு நல்ல விளைவித்த பொருள்கள் மூலமாக ஒரு
தனலாபம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறதுலவா. ஸோ அவர்களுக்கு புதிய ஸ்ட்ராட்டஜிக், புதிய மெத்தட் உபயோகப்படுத்தி அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. ஏற்கனவே நான் ஏதோ ஒரு வழக்கில் இருக்கிற பிரச்சனையோடு சந்தித்து கொண்டிருக்கிறேன், அந்த வழக்கில் இருந்து வெளியில் வந்துட்டா போதுமாடா சாமி அப்படின்னு இருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி, அதாவது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது, இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள், அதிலிருந்து வெளிவரக்கூடிய சாத்தியக்கூறுகளை உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெளியில் வந்துக்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பனார் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சில பல நல்லவைகள். ஏன்னா இப்போ குரு 9ஆம் இடத்தில் இருக்கார். கடந்த காலத்தில் 8ல் இருந்தது. அப்போ என்ன இருந்தது? 5க்குரியவன் 6ல் இருந்தார். அப்போ 5ங்கிறது குழந்தை அல்லவா. அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள், குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக பல செலவு செய்து கொண்டிருந்தோம். ஏன்னா குரு பகவான் கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா 8ல் இருந்தார், குரு மறைஞ்சிருந்தார். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தார், 5க்குரியவன் 6ல் இருந்தார். சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. ஸோ இந்த வக்ர காலகட்டத்தில் அந்த தடை நிவர்த்தியாக போகிறது. குரு பகவானும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்ப குழந்தை பாக்கியம் கடந்த 1 வருடங்களாக ட்ரீட்மெண்ட் செய்து செலவு செய்து அதுக்கான வருத்தம், வலி, வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் நல்லவைகள், குடும்பத்தில் சந்தோஷத்தையும், குழந்தை அதாவது மழலை சத்தம் கேட்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள், மந்த தன்மை, டல்னஸ், சோம்பேறித்தனம், நல்ல படிக்க மாட்டேங்குது, நல்லா படிச்சிருந்த பையன் இப்ப இந்த வருஷம் 1 வருஷமாகவே படிக்கல, மார்க் கம்மியா போச்சு. இந்த மாதிரியான தன்மைகள் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சுறுசுறுப்போட, வேகத்தோட, இப்படித்தான் நான் இருக்க போறேன், வாழ்க்கையில் இதுதான் படிக்க போறேன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். என கடந்த காலத்தில் அந்த ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் அல்லவா. 7லையும் உங்க ராசி லக்னத்தில் கேது அமர்ந்து கொண்டு சில தடைகள், அதாவது உங்க மனசிலேயே ஒரு பாதிரியான தன்மை, ஒரு செயல் திட்டம் இல்லாத தன்மை, ஒரு மந்த தன்மை, டல்னஸ் இருந்தது அல்லவா. இப்போ அந்த குருவினுடைய பார்வையும் உங்கள் லக்ன ராசியில் மீது பதிகின்ற போது கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. கோயில், அதாவது கோயிலுக்கு சென்றக்கூடிய, யாத்திரைக்கு செல்லக்கூடிய, அந்த ஆன்மீக பணியில் ஈடுபடக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அப்படின்னு அமைப்பையும் இந்த காலகட்டம் உருவாக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் கேதுவை தொடர்பு கொள்ற குரு கேது இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆலயம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாட்டத்தை உருவாக்கும். அதன் மூலமாக ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை, மற்றவர்களுக்கு தர்மங்கள் செய்யக்கூடிய, தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உருவாக்கும்.